பூண்டு சட்னி பண்ணலான்ட்டுங்க. அதுக்கு வந்து பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு வந்து நல்லா உரித்து வச்சுக்கிட்டோம். 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மிளகா ஒரு 5, 6 எடுத்து வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கணுங்க. வந்து நல்லா பூண்டோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, அரை மிளகா 5, 6 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. எங்கள் மிளகா காரங்கனால நான் 5 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளி அரை நெல்லிக்காய் சைஸ் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வானொலி வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு தேவை. நல்லெண்ணெய் ஊற்றி அது கடுகு உளுத்தம் தாளிச்சிட்டு இதை தூக்கி கொட்டி இதை நல்லா கலரினீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கலரில் இருக்கிறது அப்படியே எண்ணெய் பிரிய 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 ரெட் கலரில் அப்படியே பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அருமையாக இருக்கும். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.